முதல் நாள் பார்த்தீங்கன்னா பாதி அறுத்துட்டு லோடு பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி 2வது நாள் வந்திருக்காங்க. 2ஆம் நாள் வந்து 2வது குட்டையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிரவை மிச்சம் இருக்குது. நான் வெளியே போயிட்டு இப்போ தான் வந்தோம். அறுத்துட்டுருக்குறாங்க. மாப்பிள்ளை ஐயா எல்லாமே அந்த மரத்துக்கடிக்கு வந்துட்டுருக்குறாங்க. பாருங்க, நம்ம பொறிச்சாச்சு. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் ஃபுல்லாக பொறிச்சு போட்டிருக்கிறோம். போதுங்க ஐயா. அறுக்கல் போய் முடிச்சுக்கலாங்கிறீங்களா? என்ன பிடிச்சிட்டா போகிற பாருங்க. ஏனுங்க மாப்பிள்ள நம்பிடுமா? இல்லை நாளைக்கு ஒரு நடைக்கு இது வரணுமா? ஃபுல்லாக அமுத்தி கிமுத்தி கொண்டு போய் சொல்லிடு. நாளைக்கு அப்புறம் துளி வேலை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் எங்கே வர போகிறாங்க? பெரிய வண்டி விட்டுட்டு போக சொல்லிடலாங்கிறியா? அவிழுது கொஞ்சம் இருக்கு நீல காங்காம்பாளையத்தில். இப்போ இறங்கிடுதா இன்னைக்கு? நல்லா பால் ஏறுதுங்க. இந்த கருத்தில் முடிச்சாங்கன்னா ஆகும். நல்லா பிடிச்சிக்கிறது 2 கருது முடிச்சாச்சு. மாப்பிளை பார்க்குறதுக்குள்ள அதுக்காக ஓடிடலாம். பாருங்க, இது வந்து அந்த கோடு வந்து ஃபில் ஆகிடுச்சு. அதனால் தூக்கி விட்டு அந்த இதை பூரா முன்னாடி கொண்டு வந்துட்டு வந்தீங்கன்னா மக்காச்சோளம் பார்த்தா நம்ம விஸ்குன்னு ஏமாற்றிடுங்க. இதில் வந்து இந்த மேலே இருக்கிற சடைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா மேலே பச்சை இருக்கணும். பச்சை இருந்ததுன்னா அது வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தங்க. பால் ஏறினுங்கிறதுன்னு சொல்லலாம். நல்லா வறண்டு தொங்கிடுதுன்னா பால் முத்திடுதுங்களா, சாப்பிட்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கடிசாக இருக்கும். மேலே இருக்கிறது இது மட்டும் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா முத்தி இருக்கும். உள்ள ஒரு தோகை அப்படியே வரலுது, இதோ உள்ள முத்தி இருக்கும். நம்ம கருது தேர்ந்தெடுக்கிறது இங்கே வருங்க. இங்கே மேலே வந்து இந்த பச்சை மாதிரி இருக்கும், அதான் கருது நல்லாயிருக்கும். மாப்பிள்ளை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே 1 2 தட்டி விட்டு உழுகிறது. இல்லை மாப்பை கொண்டு போய் அந்த கிட்ட நின்று அப்படியே அரைச்சி போடுவோம். அப்படி எனக்கு மாப்பிள்ளை எப்படி நல்லா வெட்டி இருக்குதுங்களா? பார்த்து வாங்க, கட்ட கட்ட தட்டி கட்டுற போகுது. அது எங்கே மிளகால் கட்டை இருக்க மாட்டேங்குது. தடிக்கும் பல டன் ஆக மாட்டேங்குது.
தடிக்கணும் எங்கேயாவது வாயில் கீழே ஏறிடுதுன்னா போச்சு அவ்வளோதான் கூப்பிட்றது பேச முடியாது. ஆமாம் பொழப்பே வாய் நம்பிட்டேன். ஃபைனல் லோடு சுற்றி அப்படியே உள்ள கொட்டுது. இது இன்னும் லிஃப்ட் ஆகுங்களா? அது கீழே இருக்கிற ஹைட்ராலிக்கு? ஓ சரி 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 சரி. இன்னும் மேலே போய் கொட்டலாம். ஓகே ஓகே. உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு? எனக்கு 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். 1.5 வருஷமாக அதுலேயே தான் இருக்கீங்க. ஓகே. விற்கிறதெல்லாம் இல்லை? விற்கிறது இல்லைங்க, நம்ம மாட்டுக்கு மட்டும்தான். அரைச்சி கொடுக்குறனால வந்த வெளியெல்லாம் அரைச்செல்லாம் கொடுக்க மாட்டேங்க சைலேஜ்? உங்கள் சொந்த யூஸுக்கு மட்டும்தான். டன் கணக்கில் வந்து அது போயிடுறது அப்படி தானுங்க? நீங்கள் உங்கள் ஊர் சொந்த ஊர்? என் சொந்த ஊர் கள்ளிப்பாளையம். கள்ளிப்பாளையம் பல்லடத்துக்கிட்ட. ஓகே. ஆல்மோஸ்ட் ஃபுல்லு இது வந்து அப்படியே சமம் பண்ணி தார்பாய் ஓடு கட்டி அப்படியே கொண்டு போயிடுவாங்க. மேலே வந்து நம்மளால் இழுத்துட்ருக்குற அப்படி இழுத்துட்டு மட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தார்பாய் போட்டு தலைவர் கிளம்பிடுவோம். அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேரல் இருக்குது. இந்த 2 பேரலில் கீழே இருக்கிற கத்தி வந்து வெட்டுற கத்தி, மேலே இருக்கிற அந்த பல்லு பல்லாக இருக்கிறது அப்படியே எல்லாம் சருகெல்லாம் உள்ளே இழுத்து கொடுத்து அங்கே பார்த்திங்கன்னா 3 உருளையாட்டு இருக்குது உள்ளே. அதை நொறுக்கி மேலே மல்ச் பண்ணி மேலே தூக்கி அது வெளியே உள்ளே தள்ளிடுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஏதாவது கல் கில்லில் முட்டாமல் இருக்கிறதுக்கு இது. இதில் கீழே இருக்கிற கத்தி வந்து பார்த்திங்கன்னா பெரிய கத்தி. இது கல் போடாமல் ஓட்டினோம்னா அது வாட்டுக்கு ஜம்முன்னு இருக்கும். கீழே இறக்கணும்னா கல் உள்ள இழுத்துட்டு போயிடும் சைலேஜுக்குள்ளே. அதனால் கீழே வந்து ஓரளவுக்கு இறக்கி விட்டுருவாங்க. தலைவர் இழுத்துட்ருக்கிறாரு. அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஏன்னா உங்கள் ஃபேஸ் தெரியாதுங்க. ஃபேஸ் தானே தெரியக்கூடாது. எல்லாம் மறைஞ்சிடுதுங்க. அதை வர மாட்டேங்கல மூஞ்சியெல்லாம் தெரியாது. ஜூம் பண்ணால் கூட தெரியாது. கிட்ட போகாத கிட்ட போகாத மாப்பிள்ள, 8 நின்னே போடு. அமுத்துனாத்தானுங்க ஐயா போட்டா அவளுக்கு. அப்படியே பிடிச்சி எப்படி போட்டா அவளுக்கு? தார்பாய் போட்டாச்சு. ரெடி டு மூவ் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், 5-6 பேரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு வேறு கவுண்ட் ஏறவே மாட்டேங்குது பாருங்க. மாப்பிள்ளை இது சோளத்தை 5-6 எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரிங்க, பாய் பாய். இப்படி போய் எடை போடணும். எடை போட்டு மாப்பிள்ளை படத்தை அக்கௌண்ட்டில் வாங்கிடுவோம் அப்படி. சரிங்க, டாடா, பாய் பாய். இப்போ எடை போட்டு வந்துடுமா? வண்டி வே பிரிட்ஜ் வந்தாச்சு. தலைவர் நைட்டு இருக்கிறாண்டி. ஆமாம், இங்கே வண்டி வே பிரிட்ஜில் இடம் போட்டு பார்த்தீங்கன்னா நடை ஆகிட்டுருக்கு. நம்மால் கை காலெல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கிறாரு. ஏன்னா உங்கள் பேர் என்ன? சஞ்சய். சரி சரி சரி. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் சஞ்சய்க்கு தெரிஞ்சுதுன்னா கமெண்டை போட்டுட்ருங்க.
மாப்பிள்ள வெயிட்டிங். எனக்கு மாப்பிள்ள கடை பாட்டிங்களா? பாட்டு இருக்குது. பாட்டே இருக்கிறீங்களா? சரிங்க. ஓ போகுது போகுது.